ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா 1 கிலோ அளவில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபி எப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பிரியாணி செய்கிறதுக்கு அடிகனமான பாத்திரம் எடுத்துருக்கேங்க. 250 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ நெய்யும் நல்லா சூடானதுக்கப்புறம் பிரியாணி எல்லாம் ஒரு 3 எடுத்திருக்கேங்க. பட்டை 5லேருந்து 6 அளவுக்கு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கல்பாசி, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே வந்து 1 நிமிஷம் போல் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. பெரிய வெங்காயமாக 6 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடணுங்க. இப்போ இது கூடயே 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். நான் கீராமல் முழுசாக தாங்க சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறணுங்க. பாருங்கள், ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் கிட்ட எனக்கு ஆயிருக்கு. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு கலர் மாதிரி வர்றதுக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துருக்கேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூடவே மீடியம் சைஸில் 5 நல்ல பழமான தக்காளியாக நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே வந்து நல்லா வதங்கி வந்துடணுங்க. இப்போ ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. பாருங்கள், தக்காளி நல்லா குழைவாக இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி வந்து சேர்த்ததுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது பாருங்கள். இப்போ இதில் நம்ம 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையும் 2 கைப்பிடி அளவுக்கு புதினாவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. 1 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ இதில் நம்ம மசாலா தூள் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. மிளகாத்தூள் 1.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. பிரியாணி மசாலா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாத்தையுமே நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுறலாங்க. அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கோங்க, இல்லைன்னா கரிஞ்சு போயிடும். பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இப்போ மசாலாலேருந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க. இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சுங்க. மசாலாலேருந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 150 ml அளவுக்கு நல்லா புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணுங்க, இல்லைன்னா திரியாக ஆயிரும். 2 நிமிஷம் கிட்ட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு 2 நிமிஷம் கிட்ட நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும். இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 1 கிலோ அளவுக்கு சிக்கனை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. மீடியம் பீசஸாக இல்லாமல் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக தான் இன்றைக்கி நான் சேர்க்க போகிறேன். இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாங்க. சிக்கனை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. மூடி போட்டு வச்சிடலாங்க. ஒரு 15 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். சிக்கன் வந்து ஓரளவுக்கு வெந்து வரட்டுங்க. இப்போ ஒரு 15 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நம்மளுக்கு சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடவும் ஆரம்பிச்சிருக்கு. ஒரு தடவை சிக்கனை வந்து மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. சிக்கனுமே நல்லா ஓரளவுக்கு வெந்திருக்குதுங்க. சிக்கனில் உப்பு காரம் எல்லாமே நல்லா பிடிச்சிருக்கு. பாருங்கள், சிக்கன் வந்து கிரேவி சூப்பராக வந்து கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சுங்க. இனி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இந்த பவுலில் 1 கப் அளவுக்கு நான் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேங்க. இந்த கப்பில் நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்திட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. நம்ம சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருந்தாங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு வந்து சேர்த்துட்டு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தண்ணியில் உப்பு கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம அரிசி போட்டு வெந்து வரும்போது சரியாக இருக்குங்க. இப்போ நல்லா மூடி வச்சிடலாங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம். இப்போ ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்தாதான் குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்குங்க பிரியாணி. பாஸ்மதி அரிசி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு பவுலில் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணி விடாமல் மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அரிசி ஒன்றோட ஒன்று உடஞ்சிரும். பாருங்கள், ஒரு தடவை நல்லா கலந்து விட்டாச்சு. இனி நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டாங்க. மிதமான தீயில 10 நிமிஷம் வந்து வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அரிசி வந்து நம்மளுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம கரண்டியில் சைடில் மட்டும் நம்ம லைட்டாக வந்து தண்ணி எதுவும் இன்னும் நிறையா இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. தண்ணி வந்து சுத்தமாகவே ட்ரை ஆயிடுச்சுங்க. அரிசி நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வெந்து வரணும். பாதி அளவுக்கு நம்மளுக்கு வெந்திருக்குதுங்க. இந்த ஸ்டேஜில் ஃப்ரெஷ்ஷான புதினா தலையும் கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு
2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து மேலாப்பில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு சிம்மில் வச்சுக்கலாங்க. ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். வெயிட் மட்டும் மேலே எடுத்து வச்சிடலாங்க. நான் வந்து இடிக்கல் எடுத்து மேலே வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட இடிக்கல் இல்லைன்னா நீங்கள் ஒரு பெரிய பாத்திரத்தில் நல்லா சுடு தண்ணி பிடிச்சி மேலே வச்சிடலாங்க. இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லாவே வந்து ஹீட் எல்லாமே ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாசனையே ரொம்ப கமகமன்னு இருக்குங்க. பிரியாணி நல்லா நீள நீளமாக உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்குதுங்க. கொஞ்சம் கூட குழையலை. சூப்பரான டேஸ்ட்டில் பிரியாணி வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. பிகினர்ஸ் கூட இந்த பிரியாணி வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. கண்டிப்பாக நீங்களும் நான் செஞ்ச அளவுகள் படி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.